அனைவருக்கும் வணக்கம். நம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் ரஷ்யா சென்று அந்நாட்டின் அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிரதமர் மோடி அவர்கள் சொல்லி அனுப்பிய ரகசிய தகவல்களை விளாடிமிர் புதின் அவர்களிடம் அஜித் தோவல் அவர்கள் எடுத்துரைத்துள்ளதாக பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளன. உக்ரைன் மீது ரஷ்யா தற்போது போர் தொடுத்து வருகிறது. இந்த போர் நடவடிக்கை என்பது 2 ஆண்டுகளை கடந்து நடந்து வருகிறது. உக்ரைன் மீதான போர் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா மீது அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. ஆனால் நம் நாடு ரஷ்யாவின் மீது பொருளாதார தடை விதிக்கவில்லை. அதே வேளையில் நட்பு நாடாக இருந்தாலும் கூட ரஷ்யாவின் போரை ஆதரிக்கவில்லை. போரை கைவிட்டு ரஷ்யாவும் உக்ரைனும் ஒன்றாக அமர்ந்து பிரச்சனைக்கு பேசி முடிவெடுக்க வேண்டும் என்று கூறி வருகிறது. இது தொடர்பாக பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களை நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். ஆனால் இன்னும் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தைக்கு உடன்படவில்லை. இதனால் போர் தொடர்ந்து நடந்து வருகிறது. இத்தகைய சூழலில்தான் பிரிஸ்க் கூட்டமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. இந்த கூட்டமைப்பின் சார்பில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் மாநாடு என்பது கடந்த 10ஆம் தேதி ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் தொடங்கியது. இந்த மாநாடு நேற்று முடிவடைந்தது. இந்த மாநாட்டில் பிரிஸ்க் கூட்டமைப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்றனர். நம் நாட்டின் சார்பில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் பங்கேற்றார். இந்த நிலையில்தான் நேற்று அஜித் தோவல் அவர்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை என்பது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள கான்ஸ்டான்டினோவ்ஸ்கி பேலஸில் நடந்தது. இந்த சந்திப்பின் போது ரஷ்யா மற்றும் இந்தியா இடையேயான உறவுகள் பற்றியும் பாதுகாப்பு அம்சங்கள் பற்றியும் இருவரும் விரிவாக விவாதித்தனர். மேலும் இந்த மீட்டிங் என்பது உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்துள்ள போருக்கு தீர்வு காணும் விவகாரங்கள் பற்றியும் விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்த வேளையில் பிரதமர் மோடி அவர்களின் உக்ரைன் பயணம் பற்றிய விவரங்களை எடுத்துரைக்க தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது. ரஷ்யா தொடுத்துள்ள போருக்கு நடுவே பிரதமர் மோடி அவர்கள் கடந்த மாதம் 23ஆம் தேதி உக்ரைன் தலைநகர் கீவுக்கு சென்றார். அங்கு அவர் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களை சந்தித்து பேசினார். இந்த வேளையில் இருவரும் என்ன பேசினர் என்பது பற்றிய முழு விவரம் இன்னும் வெளியாகவில்லை. இந்த தகவல் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் ரகசியம் காக்கப்படும் இந்த விவரம் பற்றி பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களுடன் பேச தயாராக உள்ளதாக அஜித் தோவல் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அஜித் தோவல் அவர்கள் உக்ரைன் பயணம் மற்றும் அந்நாட்டின் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களை சந்தித்தது பற்றி உங்களுக்கு தெரிவிக்க விரும்புவதாக பிரதமர் மோடி அவர்கள் தொலைபேசியில் உங்களிடம் பேசியுள்ளார். அது பற்றிய பேச்சுவார்த்தை குறித்து தனிப்பட்ட முறையில் உங்களிடம் தெரிவிக்க விரும்புகிறேன். அதாவது பாரத பிரதமர் மற்றும் உக்ரைன் அதிபர் இடையே பேச்சுவார்த்தை என்பது மிக ரகசியமாக நடந்தது. இரு தலைவர்கள் மட்டுமே பேசினர். இந்த பேச்சுவார்த்தையில் ஜெலன்ஸ்கி அவர்களுடன் 2 பேர் இருந்தனர். பிரதமர் மோடி அவர்களுடன் இருந்த 2 பேரில் நானும் ஒருவன் என்று கூறியுள்ளார். பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைனுக்கு செல்வதற்கு 6 வாரங்களுக்கு முன்புதான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களை அந்த நாட்டில் சந்தித்து பேசியிருந்தார். இதனால் கடந்த மாதம் 23ஆம் தேதி உக்ரைனில் அந்நாட்டின் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களை பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்தது அனைத்து நாடுகளின் கவனத்தையும் பெற்றது. அப்போது பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவின் போரை பேச்சுவார்த்தை மூலம் முடிக்க முடியும். நேரத்தை வீணடிக்காமல் இருதரப்பு பேச்சுவார்த்தையை நோக்கி செல்ல வேண்டும். போரை முடிவுக்கு கொண்டுவர இரு நாடுகளும் ஒன்றாக அமர்ந்து பேச வேண்டும் என்று வலியுறுத்தினார். இருப்பினும் பிற தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. அதன் பிறகு உக்ரைனில் இருந்து திரும்பிய பாரத பிரதமர் அவர்கள் ரஷ்ய அதிபர் புதின் அவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது இரு நாடுகளின் போர் நிறுத்தத்தை பிரதமர் மோடி அவர்கள் வலியுறுத்தினார். தற்போது அஜித் தோவல் அவர்கள் அந்த சந்திப்பு பற்றி விளாடிமிர் புதின் அவர்களுடன் சந்தித்து பேசியுள்ளார். முன்னதாக இந்த மாதத்தின் தொடக்கத்தில் கிழக்கு பொருளாதார கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டம் ரஷ்யாவில் விளாடிவோஸ்டோக் நகரில் நடந்தது. இதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் பங்கேற்று விவாதித்தார். அப்போது இந்தியா, சீனா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகள் உக்ரைன் போர் தொடர்பாக மத்தியஸ்தர்களாக பங்கேற்கலாம். இஸ்தான்புல்லில் ரஷ்யா, உக்ரைன் இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் நிறைவேற்றப்படாவிட்டாலும் கூட இந்த நாடுகள் போர் நிறுத்துவதற்கு மத்தியஸ்தர்களாக பங்கேற்கலாம் என தெரிவித்திருந்தார். இதனால் அஜித் தோவல் அவர்கள் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் இடையேயான சந்திப்பு என்பது அதிக கவனம் பெற்றுள்ளது. இந்த சந்திப்பை தொடர்ந்து ரஷ்ய அதிபர் மற்றும் பாரத பிரதமர் இடையே விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் பட்சத்தில் அது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகரிக்கும் என்று சர்வதேச அரசியல் நோக்கர்கள் தெரிவித்திருக்கின்றனர்.
அடுத்த செய்தி 52.8 மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ஹை ஆல்டிடியூட் ஆன்டி சப்மெரியன் வார்ஃபேர் சோனோபாய்ஸை இந்தியாவிற்கு விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் திறன்களை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. சோனோபாய்ஸ் என்பது காற்றில் ஏவப்பட்ட சென்சார்கள் ஆகும். அவை நீருக்கடியில் ஒலிகளை கண்டறிந்து அவற்றை தொலை செயலிக்கு அனுப்பும். செனட் வெளியுறவு குழுவிற்கு பாதுகாப்பு ஒத்துழைப்பு முகாமை அனுப்பிய அறிவிப்பின்படி முன்மொழியப்பட்ட விற்பனையானது MH-60R ஹெலிகாப்டர்கள் மூலம் நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் திறனை மேம்படுத்துவதன் மூலம் தற்போதைய மற்றும் எதிர்கால அச்சுறுத்தலுக்கு பதிலளிக்கும் இந்தியாவின் திறனை மேம்படுத்தும். இந்தியா தனது ஆயுத படைகளில் இந்த உபகரணங்களை இணைத்துக் கொள்வதில் எந்த சிரமமும் இருக்காது. SSQ-53O HAASW சோனோபாய்ஸ் and SSQ-62F HAASW சோனோபாய்ஸ் மற்றும் SSQ-36 சோனோபாய்ஸ் ஆகியவற்றை இந்தியா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பொருட்களின் மொத்த மதிப்பீடு 52.8 மில்லியன் டாலர்கள் ஆகும். ஆகஸ்ட் 23 அன்று வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போர் சோனோபாய்ஸ்கள் மற்றும் அது தொடர்பான உபகரணங்கள் வெளிநாட்டு இராணுவ விற்பனைக்கு இந்தியாவுக்கு ஒப்புதல் அளித்தார். இந்த ஒப்புதல் அமெரிக்க இந்திய உறவுகளின் மூலோபாய முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அந்த அறிவிப்பில் இந்த முன்மொழியப்பட்ட விற்பனை அமெரிக்க வெளியுறவு கொள்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு நோக்கங்களை ஆதரிக்கும். இதன் மூலம் அமெரிக்கா இந்தியா மூலோபாய உறவை வலுப்படுத்த உதவும். மேலும் இது ஒரு முக்கிய பாதுகாப்பு பங்காளியின் பாதுகாப்பை மேம்படுத்தும். இது இந்தோ பசிபிக் மற்றும் தெற்காசியா பிராந்தியங்களில் அரசியல் ஸ்திரத்தன்மை, அமைதி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான முக்கிய சக்தியாக உள்ளது. ஆயுத ஏற்றுமதி கட்டுப்பாடு சட்டத்தின்படி இந்த விற்பனையை மதிப்பாய்வு செய்ய காங்கிரசுக்கு 30 நாட்கள் அவகாசம் உள்ளது. இந்த காலக்கெடு பரிவர்த்தனை முடிவடைவதற்கு முன் தேவையான விவாதங்கள் அல்லது ஆட்சேபனைகள் அனுமதிக்கிறது. இந்த நடவடிக்கை இந்தியாவின் MH-60R ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இந்தியாவின் திறனை கணிசமாக மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சோனோபாய்ஸ் இந்திய ஆயுதப்படையில் ஒருங்கிணைப்பது தடையின்றி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முடிவு இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்துவதுடன் இந்தோ பசிபிக் மற்றும் தெற்காசியா போன்ற முக்கியமான பிராந்தியங்களில் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு பங்களிக்கும் ஒரு விரிவான மூலோபாயத்தை பிரதிபலிக்கிறது. இந்த விற்பனை இந்தியாவின் பாதுகாப்பு திறன்களை உயர்த்துவது மட்டுமல்லாமல் நிலையான மற்றும் பாதுகாப்பான பிராந்தியத்தை பராமரிப்பதில் அமெரிக்க நலன்களுக்கு ஏற்ப உள்ளது. பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு துறைகளில் பரஸ்பர நன்மைகளில் கவனம் செலுத்தி இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.